ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம உடம்புல உள்ள எலும்பெல்லாம் பலப்படுத்த, மாதவிடாய் பிரச்சனை தீர, நம்ம கர்ப்பப்பை எல்லாம் பலப்படுத்த யூஸ் பண்ணுற பொடி எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் சூடானதும் 1 கப் அளவுக்கு நான் கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன். தீயை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. உளுந்து வாசனை வர வரைக்கும் ஒரு நிமிஷம் தீயை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறமா வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருங்க. உளுந்து நல்லா ஆறட்டும். அப்புறமா அதே பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு நான் முழு ராகி சேர்த்துக்கிறேன். இதையும் ஒரு நிமிஷம் தீயை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா அதை வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருங்க. அப்புறமா அதே பேனில் ஒரு 1/2 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு, அதே 1/2 கப் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 30 செகண்ட் தீயை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறமா அதையும் வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லாவே ஆறிட்டுங்க. ஒரு ஜாரை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கொஞ்சம் திருன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையும் நல்லா ஆறினதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை 3 மாதம் வரை நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வாரம் 1 முறை இல்லைன்னா 2 முறை யூஸ் பண்ணி களி கிண்டி சாப்பிட்லாங்க. களி எப்படி கிண்டலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இதை கருப்பட்டியில் தான் பண்ண போகிறேன். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு நான் கருப்பட்டி சேர்த்துக்கிறேன். அப்புறமா அது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 2 ஏலக்காவை தட்டி உள்ளே சேர்த்துக்கிறேன். அது கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வேறு ஒரு பாத்திரத்தில் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். களி கிண்டுறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா சூடானதும் நான் 1 கப் அளவுக்கு அரைச்சி வச்சுருக்க அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி விழாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லைனா தேவையான அளவு மாவை எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஆல்ரெடி கரைச்சி வச்சுட்டு அந்த தண்ணியை உள்ளே சேர்த்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி விழாத அளவுக்கு. அதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். தீயை லோ ஃப்ளேம் இல்லைனா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் கட்டி பிடிக்காமல் அடி பிடிக்காமல் இருக்கும். ஃப்ளேவருக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சுக்குப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற கருப்பட்டியை நான் 1 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டியாகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு எந்த பதம் வேணுமோ அந்த பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தீ லோ ஃப்ளேம் இல்லைனா மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கடைசியாக டேஸ்ட்டுக்காக நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். எனக்கு பாயசம் மாதிரியான பதத்தில் சாப்பிட்டதாங்க ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். டைம் ஆக ஆக அது கட்டி ஆகிட்டே தாங்க இருக்கும். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா அதை 1 நிமிஷம் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. நல்லா கட்டியாக வந்துடும். அவ்வளோதாங்க. இதை நீங்கள் வாரம் 1 முறை இல்லை 2 முறை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களெல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை தேங்காய் சேர்த்துறதுனால டேஸ்ட்டும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.